Hello friends, welcome to Gabby's London View YouTube channel. நம்ம இன்னைக்கு ஒரு சுவையான நூடுல்ஸ் ஒன்று ரெசிபி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான யம்மியான ஒரு நூடுல்ஸ் ஒன்று, ஈஸியானது. அதுக்கு முன்னால் எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்கள் யூடியூப் சேனலுக்கு தாங்க. இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ சரி, நைட் டின்னருக்கோ சரி பர்ஃபெக்டாக பொருந்தும். நான் சிக்கன் போட்டு பண்ணியிருக்கேன். என்கிட்ட கேரட்டும் லீக்ஸும் தான் இருந்துச்சு. நீங்கள் ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர் கூட ட்ரை பண்ணலாம். நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டால் நல்லா வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இதை வந்து தக்காளி நல்லா அரைச்சி போட்டனால தான் இவ்வளோ நல்ல கறி ரொம்ப இந்த கலர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோ பெரிய ஸ்பைஸியாகவும் இல்லை, சின்ன பிள்ளைங்க கூட சாப்பிட்லாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு 300 கிராம்ஸ் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இப்படி ஃபுல்லாகவே இந்த ஸ்பெகட்டின்னு சொல்கிற இந்த நூடுல்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்படி கொஞ்சம் உடச்சி எடுத்திருக்கேன், ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சாப்பிடும் போதுன்னு சொல்லி. வேணுன்னா நீங்கள் ஃபுல்லாகவும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி இப்படி இதே மாதிரி உடச்சும் எடுத்துக்கலாம். இது ஒரு 300 கிராம்ஸ் இருக்குது. இது வந்து வீட் நூடுல்ஸ் தான். பாருங்கள், வீட்டில் பண்ண நூடுல்ஸ். கலர்லேயே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அடுத்தது வந்து நான் சிக்கன், ஒரு 100 கிராம் சிக்கன் பாருங்கள், போன்லெஸ் சிக்கன். தனி இறைச்சி, அதில் வந்து தனித்தூளும் மஞ்சள் தூளும் மிளகுத்தூளும் உப்பும் போட்டு நல்லா பிரட்டி வச்சோன்னா அந்த ஊறி வர சரியாக இருக்கும். ஒரு 6 பல் பூண்டு, அதை நான் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதையும் நான் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 கேரட், ஒரு 200 கிராம்ஸ் வரும் கேரட்டு. அது கூட ஒரு 200 கிராம்ஸ் மாதிரி வரும் இந்த லீக்ஸு, அதுவும் வெட்டி வச்சுருக்கேன். கட்டர்தூள் ஒரு டீஸ்பூன் வச்சுருக்கேன். அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்லி ஒரிகானோன்னு சொல்லிட்டு, இது வந்து நான் கையில் வச்சுருக்கிறது பாஸ்லி. அடுத்தது வந்து ஒரிகானோ. இது வந்து பெஸ்தா அதுகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க, பெஸ்தா ஸ்பெகதிகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது கட்டாயம் இல்லை, இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து பெப்ரிக்கான்னு சொல்கிறது. இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான், அது கொஞ்சம் கலருக்காக எடுத்திருக்கேன். அடுத்தது பாருங்கள், 2 பெரிய தக்காளியை சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் போட்டு வச்சு அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடலாம். அது கூடவே ஒரு 4 காஞ்ச மிளகாயும் போட்டு ஊற வச்சுட்டு அதை வந்து கிரைண்டரில் நல்லா பியூரியாக அரைச்சி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அதை வந்து அந்த சாஸ் மாதிரியே அரைச்சி வச்சுருக்கேன். உப்பு ஒன்றும் போட்டு இல்லை, வெறும் தக்காளியும் காஞ்ச மிளகாயும் தான் போட்டு நான் வந்து இதை அடித்து வச்சுருக்கேன் கிரைண்டரில். இவ்வளோ பொருட்கள் தேவைப்படுது. இதோட உப்புத்தூள், நமக்கு தேவையான அளவு உப்புத்தூள். நான் வந்து ஒலிவ் ஆயிலில் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒலிவ் ஆயிலில் செய்வாங்க, ஒலிவ் ஆயில் செய்தால் ரொம்ப நல்லோம். ஒலிவ் ஆயில் பாவிக்கிறது ரொம்ப நல்லோம், கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்காது சொல்லுவாங்க. நான் ஒலிவ் ஆயில் நிறைய பாவிப்பேன், அதனால் அதுவும் மெயினாக அந்த பெஸ்தா ஸ்பெகதி நூடுல்ஸ்க்கு ஒலிவ் ஆயில் பாவிப்பேன். நீங்கள் மற்ற சமையல் எண்ணெய் எது வேணாலும் பாவிக்கலாம். நான் இப்போ தண்ணி அடுப்பில் வச்சு தண்ணி கொதிச்சோன்னே நூடுல்ஸ் போட்டுட்டேன். 1 டீஸ்பூன் மாதிரி ஒலிவ் ஆயிலும் போட்டேன், ஏன்னா அப்போ தான் ஒட்டி பிடிக்காது நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று. உப்பும் பாருங்கள், அளவாக ஒரு உப்பு போட்டிருக்கேன், நம்மளோட மணக்கணக்கில் தான். நூடுல்ஸை வந்து கொஞ்சம் நேரம் வேக விட்டு வடித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பேனில் நூடுல்ஸ் செய்யக்கூடிய பேன்லேயே தான் எடுத்துட்டு ஒலிவ் ஆயில் தான் விட்டுருக்கேன். ஒலிவ் ஆயிலில் இப்போ சிக்கனை வந்து எண்ணெய் கொதிச்சிட்டுனா சிக்கனை வந்து நம்ம இப்படி தனித்தனியாக போட்டு பொரிச்சிக்கலாம். இப்படி ஃபுல்லாகவே எனக்கு போட முடியலை, ஒரு 2 தடவை மாதிரி போட்டு தான் பொரிச்சு எடுத்தேன். இப்படி ஃபுல்லாக போட்டு எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கொள்வோம். இது டக்குன்னு குயிக்காக பொரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் இப்படி பொரித்து எடுத்துக்கொள்வோம். பாருங்கள், நூடுல்ஸும் வெந்துருச்சு. நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. அதோட சிக்கனும் ஃபுல்லாக பொரித்து எடுத்துட்டேன். இது பிச்சு கூட போடலாம், இன்னும் கொஞ்சம் கையால் பிச்சு எடுத்தும் போடலாம், அப்படியே போடலாம். இப்போ நான் அந்த பொரிச்ச எண்ணெயிலேயே பாருங்கள், நான் வந்து இந்த வெள்ளைப்பூடு ஃபுல்லாக போட்டிருக்கேன். இந்த வெள்ளைப்பூடு கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுருக்க கேரட்டையும் போட்டுக்கொள்வோம். கேரட்டை போட்டுட்டு கேரட் பொரிய விட கொஞ்சம் நேரமாகும். கேரட் வந்து அந்த கொஞ்சம் தடிப்பமான மரக்கறினால், லீக்ஸ் வந்து சாஃப்டானது தானே, அதனால தான் செகண்டாக போடுறோம். இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் அந்த எண்ணெயில். இப்போ வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பும் போடணும். வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பையும் நாங்கள் இதில் சேர்த்துக்கலாம், அப்போ தான் வெஜிடபிள்ஸ்லேயும் உப்பு சேர்ந்துருக்கும். கேரட் கொஞ்சம் முதல்ல ஆனால் எந்த வெஜிடபிளும் அவியாமல் சாப்பிட்றது தான் நல்லது. வேக விட்டால் அது நல்லா இருக்காது. பாருங்கள், நான்
அளவான உப்பு, மரக்கறிக்கு தேவையான அளவான உப்பு தான் போட்டிருக்கேன். இதோட நம்ம வந்து லீக்ஸையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஏன்னா நான் குயிக்காக மரக்கறி மிச்சம் வேக விட மாட்டேன். நிறைய வேக விட்டால் அது அவ்வளோ நல்லது, ஹெல்தி இல்லை. கொஞ்சம் பச்சையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது கூட அந்த சிக்கனையும் போட்டிருக்கேன். பிச்சியும் போடலாம், அந்த சிக்கனை இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக பிச்சும் போடலாம். நான் அப்படியே போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் தேவைன்னா எக் கூட போட்டுக்கலாம், எக் போட்டுக்கலாம். நான் இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஒரேடியாக ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள், மிளகுத்தூள், கட்டர்தூள், அது சொல்கிறது வந்து இந்த சில்லி ஃப்ளேக்ஸ், அதையும் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம அடுப்பை கட்டாயம் குறைச்சி வச்சுக்கணும், இல்லாட்டி பிடிச்சிரும். நம்ம அடித்து வச்ச இந்த தக்காளி காயும் காஞ்ச மிளகாயும் சுடுதண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு தக்காளியோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அதோட தோலை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு கிரைண்டர் பண்ணியிருக்கேன். உப்பு ஒன்றும் போட்டு இல்லை அதில். அதையும் இதில் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ அடுப்பு நல்லா குறைச்சி தான் வச்சுருக்கேன். அது கூட இந்த நூடுல்ஸ், வேக வச்சு எடுத்து வச்ச நூடுல்ஸை நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ இதை ஃபுல்லாக சேர்த்துட்டு இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் இந்த சாஸ், இந்த தக்காளி சாஸ் ஃபுல்லாக படுறதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் ஆனியனும் போட்டுட்டேன், வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டேன். இந்த பார்ஸ்லி அப்புறம் இந்த ஒரிகானோவையும் போடுறேன். அது கட்டாயம்னு இல்லை, உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இல்லாட்டியும் அது ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். அது ஜஸ்ட் அந்த பெஸ்தா நூடுல்ஸ்க்கு போடுறது. அப்போ என்கிட்ட இருந்துச்சு, அதனால் போட்டிருக்கேன். உப்பு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், உப்பையும் பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு பெரியவங்கன்னா ஒரு 5 பேர் மாதிரி சாப்பிடலாம். இது தாராளமாக காணும். நான் இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், டின்னருக்கெல்லாம் நல்லா மேட்ச் ஆகும். இது நல்லா டேஸ்டியாக ஜூஸியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், டிஷ்லேயும் சர்வ் பண்ணிட்டேன். நல்ல ஜூஸியாக நல்லா இருக்குது. பெரிய ஸ்பைசஸ், அது ஸ்பைஸியாகவும் இல்லை. அந்த தக்காளி அரைச்சி போட்டனால இந்த கலரை நல்லா கொடுக்குது. நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங்க்கும் இது ஒரு ஈஸியாக செஞ்சிடலாம். டின்னருக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் நல்லா சூட்டபுளாக இருக்கும். எக்கு போட்டுக்கலாம், நீங்கள் என்ன விருப்பமான வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நிறைய ஆனியன் கூட போட்டுக்கலாம், ரொம்ப நல்லா. வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கிறது ரொம்ப நல்ல ஃபுட்ஸில். ட்ரை பண்ணி இது வந்து வீட்டில் செய்யப்பட்ட நூடுல்ஸ் தான். வீட் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸ்ரீலங்காவில் சொல்கிற கோதுமா, இந்தியாவில் மைதான்னு சொல்லுவாங்க. அதில் செய்த நூடுல்ஸை விட இது ரொம்ப ஹெல்தி ஃப்ரெண்ட்ஸ். இது வீக்கில் 2-3 டைம்ஸ் சாப்பிட்றதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு, ரொம்ப ஹெல்தியும் கூட தான். நிறைய வெஜிடபிள், வீட்டில் செய்த நூடுல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சி லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.